வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் வாக்காளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு வாக்குச்சாவடி முகவரை நியமிக்கலாம். மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் அறிவிப்பு. வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணம், ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் தாவேகா வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று தேர்தலில் போட்டியிடும் வாக்காளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு வாக்குச்சாவடி முகவரை நியமிக்கலாம் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 15/3/2026 அன்று அறிவித்தது. அதன்படி எதிர்வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நேர்மையான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் பொருட்டு வாக்குப்பதிவு நாளன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு வாக்குச்சாவடி முகவரை நியமிக்கலாம். வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வாக்குச்சாவடி முகவரை நியமிக்கும் விண்ணப்ப படிவம் 10 பெற்றுக்கொண்டு தாங்கள் நியமிக்க விரும்பும் தேர்தல் முகவரின் விவரங்களை பூர்த்தி செய்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் தேர்தல் முகவர் கையொப்பமிட்டு வாக்குச்சாவடி முகவரிடம் கொடுக்க வேண்டும். வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடி முகவராக நியமிக்கப்பட்டவர்கள் பூர்த்தி செய்த படிவம் 10 வாக்குச்சாவடி தலைமை அதிகாரியிடம் சமர்ப்பித்து தங்களது அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். வேட்பாளர்கள் ஏற்கனவே நியமித்த வாக்குச்சாவடி முகவர் அல்லது வேறொரு வாக்குச்சாவடி முகவரையும் மாற்று வாக்குச்சாவடி முகவராக நியமிக்கலாம். ஆனால் வாக்குச்சாவடிக்குள் ஒரு நேரத்தில் ஒரு முகவர் மட்டுமே இருக்க முடியும். வாக்குச்சாவடி முகவர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும். மேலும் அவர் அதே வாக்குச்சாவடியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஒருவேளை அதே வாக்குச்சாவடியை சேர்ந்தவர் கிடைக்கவில்லை என்றால் வேட்பாளர்கள் அதே தொகுதியைச் சேர்ந்த ஒருவரை வாக்குச்சாவடி முகவராக நியமிக்கலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோடப்பாக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவின் சார்பில் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடப்பாக்கம் கிராமத்தில் உள்ளூர் ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி கோடப்பாக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவின் சார்பாக எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடப்பாக்கம் கிராமத்தில் உள்ளூர் ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. அனைவரும் தவறாமல் வாக்களித்து 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தும் கருத்தோடு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட நடைப்பயணத்தில் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் கிராமவாசிகளிடம் அனைவரும் தவறாமல் வாக்களித்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து பிரசுரங்கள் விநியோகித்தனர். கோடப்பாக்கம் அரசு பள்ளிக்கு அருகே முடிவுற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் நாம் மட்டும் வாக்களித்தால் போதாது, மற்றவர்களையும் வாக்களித்திட ஊக்குவிக்க வேண்டும் என்றும் 100% வாக்குப்பதிவினை அடைந்து புதுச்சேரி ஒரு மாதிரியான மாவட்டமாக உருவாக்கிட அனைவரும் உதவி புரிந்திட வேண்டும் என்று வேண்டுகோள் மாவட்ட தேர்தல் அதிகாரி சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் சுமார் 40 விளையாட்டு வீரர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இது வாக்காளர் விழிப்புணர்வாக மட்டுமல்லாமல் இளையோர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்கும் விதமாகவும் இருந்தது. இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரியில் தாவேகா வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி தாவேகா தலைவர் விஜய் 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகரும் கட்சி தலைவருமான விஜய் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நேயம் மக்கள் கழகத்துடன் கூட்டணியில் 30 தொகுதிகளில் தாவேகா போட்டியிடுகிறது என்றும் அதில் 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்பாளர்களை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன், அவர்களை வெற்றி பெற செய்வது மக்களின் பொறுப்பு என கூறி வாக்காளர்களிடம் ஆதரவு கோரினார். தொடர்ந்து பேசிய விஜய் திமுக காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்துள்ள கூட்டணி பலமுறை ஆட்சி செய்தாலும் தற்போது பெயருக்கு மட்டுமே கூட்டணியாக இருந்து சில இடங்களில் ஒருவருக்கு ஒருவர் எதிராக போட்டியிடும் குழப்ப கூட்டணியாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்களை நம்பியே நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம். அரசியல் வியாபாரம் நடத்துபவர்களுக்கு மாற்றாக மக்கள் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதேபோல் துணைநிலை ஆளுநர் தலையீடு இல்லாத அரசு அமைக்கப்படும், உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும், அரசு பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என்று பல வாக்குறுதிகளையும் அறிவித்தார். மாநில அந்தஸ்து கோரிக்கை குறித்து பேசுகையில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த கோரிக்கையை மத்தியிலிருந்து காங்கிரஸ் பாஜக அரசுகள் நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார்.
சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான குழு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கலாம் என பரிந்துரைத்த போதும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறினார். மேலும் ஏமாற்றும் மற்றும் பொருந்தாத கூட்டணிகளுக்கு வாக்களிப்பது பயனற்றது, மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தைரியம் வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏமாற்றும் அரசியலை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என கூறி வாக்காளர்களிடம் மாற்றத்திற்காக ஒரு வாய்ப்பு வழங்குமாறு இருகை கூப்பி கேட்டுக்கொண்டார். உங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவதாக நினைத்து தாவேகா வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்கள் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் விசில் அடிக்க ரெடியா என கேட்டு கூட்டத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்திய விஜய் பாடல்கள் ஒலிக்க பொதுமக்களுடன் இணைந்து உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 3 இடங்களில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் தட்டாஞ்சாவடி பகுதியில் மட்டும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டதாக கூறப்படுகிறது. விஜயின் ரோடு ஷோவிற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு காணப்பட்டது. சிறுபான்மை சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். சிறுபான்மை வேஷம் போடுற கூட்டணியும் நம்பாதீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்பாதீங்க. 2 பேருக்கும் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். புதுச்சேரி மக்களே, திமுக கூட்டணியில பேருக்கு இருக்கிற காங்கிரசும் சரி, பாஜக கூட்டணியில நிர்பந்தத்துல சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஒருத்தர் முழுங்கி ஏப்பம் விடம் பார்க்கிற இந்த 2 கூட்டணியும் உங்களுக்கு ஒன்னும் செய்யவே மாட்டாங்க. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளிகள் இணைந்து பள்ளி ஆண்டு விழாவை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தினுள் வெகு சிறப்பாக இன்று கொண்டாடின. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளிகள் இணைந்து பள்ளிகள் ஆண்டு விழாவை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தினுள் வெகு சிறப்பாக கொண்டாடின. இறைவணக்கம் மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் விழா இனிதே துவங்கியது. இவ்விழாவிற்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வமகா வித்யாலயா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் கல்வித்துறை தலைவர் டாக்டர் வேங்கடரமணன் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தார். உடன் ஸ்ரீ சங்கரா கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் வழக்கறிஞர் சி பட்டாபிராமன் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். பள்ளியின் தாளாளர் வழக்கறிஞர் பட்டாபிராமன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கி முதன்மை விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்து கௌரவித்தார். ஆண்டு அறிக்கையை கிழக்கு கடற்கரை சாலையில் இயங்கி வரும் பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி சுமித்ரா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாசித்தார். மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி தர்மசம்வர்தினி, துணை முதல்வர் ஸ்ரீமதி பவானி அவர்கள் வாசித்தார். சிறப்பு விருந்தினர் டாக்டர் வேங்கடரமணன் அவர்கள் விழா சிறப்புரையாற்றி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். தொடர்ந்து 2023-24 மற்றும் 2024-25 கல்வி ஆண்டுகளில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும், பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் நிர்வாகத்தால் வழங்கப்பெற்ற பரிசுகளை சிறப்பு விருந்தினர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியை அளித்தமைக்காக ஆசிரியர்கள் விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். ஈசிஆர் பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீமதி காயத்ரி ராகவன் அவர்கள் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றியுரை வழங்கினார். தொடர்ந்து 2 பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. உலக நன்மைக்காக பாடப்படும் மைத்திரம் பஜத பாடலை தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். பாஜக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியான நிலையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து பிரதமர் ஆலோசனை வழங்கி வருகிறார். இதில் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பங்கேற்ற ரோடு ஷோ நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பங்கேற்ற ரோடு ஷோ நேற்று நடைபெற்றது. இதையொட்டி புதுச்சேரி முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.
முன்னதாக ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நேற்று மாலை லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையத்திற்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வந்தடைந்தார். அவரை MP செல்வகணபதி மற்றும் நிர்வாகிகள் வரவேற்றனர். அங்கிருந்து கார் மூலம் கிழக்கு கடற்கரை சாலை முத்தியால்பேட்டை வழியாக அஜந்தா சிக்னலுக்கு வந்தார். அவரை முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து அங்கு வரிசையாக நின்றிருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பிரதமர் மோடி, முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோருடன் திறந்தவெளி பிரச்சார வேனில் நின்றபடி அஜந்தா சிக்னலில் இருந்து காமராஜர் சதுக்கம் வரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோவில் பங்கேற்றார். இரு பக்கமும் திரண்டு இருந்த பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் வழிநெடுக பூக்களை தூவி வரவேற்றனர். பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக பாரம்பரிய மேளம், நாதஸ்வரம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், செண்டை மேளம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை இசைத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் 15 இடங்களில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி பார்வையில் படும்படி தற்காலிக மோடி டீ ஸ்டால் அமைக்கப்பட்டிருந்தது. மக்களை பார்த்து கையசைத்தபடி மாலை 4:30 மணிக்கு துவங்கி காமராஜர் சதுக்கத்தை வந்தடைந்தது. 1 கிலோமீட்டர் கடக்க சுமார் 42 நிமிடம் எடுத்துக்கொண்டது. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த ரோடு ஷோவை ஒருங்கிணைத்தபடி பிரச்சார வேன் முன் நடந்து வந்தார். காமராஜர் சதுக்கத்தை வந்தடைந்ததும் பிரச்சார வேனிலிருந்து இறங்கிய பிரதமர் மோடி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கைகுலுக்கி நன்றி தெரிவித்தார். பின்னர் மோடி அவரது காரில் அண்ணா சாலை, கடற்கரை சாலை வழியாக மீண்டும் லாஸ்பேட்டை விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ஏறி சென்னை புறப்பட்டுச் சென்றார். பிரதமரின் ரோட் ஷோ நடைபெற்ற அண்ணா சாலை, ECR, லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் 4500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்களின் மாடிகளில் இருந்தும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கோபுரங்களில் இருந்தும் போலீசார் தீவிர பாதுகாப்பு கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர். அண்ணா சாலை முழுவதும் ட்ரோன்களை பறக்க விட்டும் கண்காணித்தனர். பிரதமர் மோடியின் ரோட் ஷோவை பார்க்க வந்த மக்கள், பாஜக தொண்டர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட செந்தாமரை நகரில் 31ஆம் நம்பர் பூத்து தலைவர் மோகன் மற்றும் 32ஆம் நம்பர் பூத்து தலைவர் பிரியா ஆகியோர் ஏற்பாட்டில் அருள்மிகு ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட செந்தாமரை நகரில் 31ஆம் நகர் பூத்து தலைவர் மோகன் மற்றும் 32ஆம் நம்பர் பூத்து தலைவர் பிரியா ஆகியோர் ஏற்பாட்டில் அருள்மிகு ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்வில் கோவில் நிர்வாகம் அவருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள பாஜக நிர்வாகிகள், பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் மற்றும் காமராஜ் நகர் அனைத்து ஆலய அர்ச்சகர்கள், சரவண குருக்கள், சிவசந்திர கணேஷ், ஸ்ரீராம், லட்சுமி நாராயணன், வாசுதேவன் ஆகியோர் ஒன்றிணைந்து லட்சிய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சந்தித்து அவர் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க புதுச்சேரிக்கு வந்திருந்த விஜய், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி முயற்சிப்போம் என வாக்குறுதி அளித்துள்ளார். புதுச்சேரிக்கு வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தாவேகா 30 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் வாக்குப்பதிவுக்கான நாள் நெருங்கி வரும் நிலையில் தாவேகா தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று ரோடு ஷோ சென்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார். திறந்த வாகனத்தில் நின்றபடி விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். புதுச்சேரி மக்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் வழிநெடுகிலும் சாலையோரங்களில் நின்று விஜய்க்கு மலர் தூவி வரவேற்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் விஜய் பேசும்பொழுது, புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தை வைத்து அரசியல் செய்தார்கள். களத்தில் மக்களோடு மக்களாக நிற்பவர்களையே புதுச்சேரியில் வேட்பாளர்களாக தேர்வு செய்துள்ளேன். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இரு கூட்டணிகளும் சிறுபான்மையினருக்கு எதுவும் செய்யாது. ஏமாற்று கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடைசல் கூட்டணிகளுக்கும் ஓட்டு போடாதீர்கள். தமிழக வெற்றிக் கழகம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் யாருடனும் கூட்டணி இல்லை என மக்களுக்கு தெரிந்துவிட்டது. யார் எப்போது முதுகில் குத்துவார்கள் என பயத்தோடு சுற்றினால் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது, வாஷ் அவுட்டு தான் ஆகும். சுஷ்மா ஸ்வராஜ் 20 ஆண்டுகளுக்கு முன்பே புதுச்சேரி மாநில அந்தஸ்து கொடுக்கலாம் என அறிக்கை கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. மாநில அந்தஸ்து தொடர்பான அறிக்கை அளித்தும்
20 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சிகள் அந்தஸ்து பெறாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ், பாஜக கூட்டணி என தேசிய கட்சிகள் ஆட்சி செய்திருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை. மகப்பேறு உதவித்தொகை ரூபாய் 25,000 வழங்கப்படும். காலியாக உள்ள அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அவர் கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் வாக்காளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு வாக்குச்சாவடி முகவரை நியமிக்கலாம். மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் அறிவிப்பு. வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணம். ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் தாவேகா வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.